Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first one. கோழையாக இருக்காதே. நம்ம சில பேரை சொல்லுவோம்ல, கோழையாக இருக்காதீங்க, ரொம்ப போல்டா இருங்க, கோழையா இருக்காதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Don't be coward. Don't be coward. அப்படின்னா கோழையா இருக்காதீங்கன்னு அர்த்தம். Don't be coward. நெக்ஸ்ட் ஒன், அது நடந்தது எப்படி அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு, ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? How did it happen? அப்படின்னா அது எப்படி நடந்துச்சுன்னு அர்த்தம். How did it happen? நெக்ஸ்ட் ஒன், நெருப்பை அணை அப்படின்னா நெருப்பை அணைச்சிடுங்க, ஃபயரை வந்து அணைச்சிடுங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Put out the fire அப்படின்னா நெருப்பை அணைக்கன்னு அர்த்தம். Put out the fire. நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை எப்போது புரிந்து கொள்வாய், நீங்க எப்பதான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? when will you understand me? நீங்க எப்ப என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு அர்த்தம். when will you understand me? நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் புலம்புகிறாய், ஏன் நீங்க எப்ப பாரு புலம்பிட்டே இருக்கீங்க, ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்களே ஏன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? why are you lamenting? lamentingனா புலம்புறதுன்னு அர்த்தம். why are you lamenting? நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடையதா, ஏதாவது ஒரு பொருள் வந்து மற்றவங்களுக்கு தான் கேட்போம் இல்லையா? இது உங்களுடையதா, இது உன்னுடையதான்றதை எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் யோர்ஸ்? இந்த பேக் உங்களோட பேக்கா? இஸ் திஸ் யோர் பேக்? இது வந்து உங்களுடைய பேக்கான்னு அர்த்தம். இஸ் திஸ் யோர்ஸ் அப்படின்னா இது வந்து உங்களுடையதா? நெக்ஸ்ட் ஒன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, வந்துட்டீங்களான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நான் வழியில் தான் இருக்கேன், வந்துகிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் மை வே. நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். ஐ எம் ஆன் மை வே. நெக்ஸ்ட் ஒன், அவருக்கு ஆறுதல் கூறுங்கள் அப்படின்னா யாராவது வந்து சோகமாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து நம்ம ஆறுதலாக ஏதாவது பேசுவோம், அவங்கள ஆறுதல் படுத்துவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கன்சோல் ஹிம். அவரை ஆறுதல் படுத்துங்க. கன்சோல் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், கஞ்சத்தனம் வேண்டாம், கஞ்சமா இருக்காதீங்க, கஞ்சத்தனமா இருக்காதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஸ்டிஞ்சி. டோன்ட் பி ஸ்டிஞ்சி அப்படின்னா கஞ்சத்தனமா இருக்காதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது, பயப்படாதீங்க, பார்த்துக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா? எதுவும் நடக்காது. அதை எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன். எதுவும் நடந்துராது. நத்திங் வில் ஹேப்பன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.